ஸோ வணக்கம் கைஸ். இப்போ ரீசெண்டா தமிழ் டெக், தமிழ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கனாலே ஏகப்பட்ட கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கு. அப்படிக்கா இப்படிக்கான்னு சொல்லிட்டு பார்த்தா ஏகப்பட்ட அதுல வந்து 2 பெரிய கான்ட்ரவர்சி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒண்ணு வந்து டெக் பாஸ் ஓட ஸ்கேம். இன்னொன்னு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொட்டேட்டோ ஃபேஸுக்கு நடந்த மனிச்சோக்கு நடக்கிற இந்த இன்னொரு டிரான்ஸ்பரன்சி சண்டை. ஆனா இது 2மே ஏன் வந்து இப்போ பரபரப்பா போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் மாரி இப்போ இந்த இன்ஃப்ளூயன்சர் லிஸ்ட்டையே புரட்டி எடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த விஷயம் எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா அக்டோபர் 26ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, தமிழ் டெக் பாஸ் சுதர்சன் அ அவரு வந்து திடீர்னு ஒரு வேற சேனல் டெக் சூப்பர் ஸ்டார்ன்ற சேனல்ல வந்து ஒரு வீடியோ போட்டாரு. என்ன போட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "அவ்வளோதான் நான் வந்து டெக் பாஸ விட்டு வந்துட்டேன். டெக் பாஸ்க்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது. நான் டெக் பாஸ வந்து விட்டு வந்ததுக்கான மெயின் ரீசன் வந்து, அவனுங்க வந்து இப்போ ஒரு மார்க்கெட்டிங் ஃபர்மு அப்படி இப்படின்லாம் பேசினிருந்தாரு. பட் ஆக்சுவலி என்னன்னா இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, டெக் பாஸ் ஆக்சுவலா இஸ் ஓன்ட் பை அடடா கிரியேட்டர்ஸ். அவங்க வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஏஜென்சி மாரி வச்சுக்கோங்களேன். ஒரு ஆட் ஏஜென்சி அவங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, நெறைய சேனல்ஸ் எல்லாம் ஒண்ணா அவங்க அம்ப்ரெல்லால எடுத்து, அந்த சேனலுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணி, அந்த சேனலுக்கான தேவையான இன்வெஸ்ட்மென்ட்லாம் குடுத்து, பார்ட்னர்ஷிப்ஸ் எடுத்து, சேனல வளர்த்து, அந்த சேனல ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இது அடடா கிரியேட்டர்ஸ்ன்றது நெறைய சேனல வந்து இந்த மாரி வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல டெக் பாஸ்ன்றது ஒன் ஆஃப் த சேனல். இதுல சுதர்ஷன், அப்புறம் 2 பேர் வந்து பார்ட்னர்ஸா இருக்காங்க. விஜய் கார்த்திகேயனும், முருகேசனும் ஒன் ஆஃப் த பிரைமரி பார்ட்னர்ஸா இருக்காங்க. கூடவே வந்து சுதர்ஷனும் வந்து ஒன் ஆஃப் த வொர்க்கிங் பார்ட்னர்ஸ். ஓகேவா? ஸோ மெஜாரிட்டி ஷேர் யார் யாருக்கு போகுது பார்த்தீங்கன்னா, விஜய் கார்த்திகேயன், முருகேசன். சுதர்ஷன் வெறும் ஒரு வொர்க்கிங் பார்ட்னர். மீனிங் அவருக்கு சேலரி ஒரு வெரி மார்ஜினல் பே தான் அவருக்கு அந்த இன்கம்லேருந்து. ஓகேவா? ஸோ இந்த வீடியோல என்ன சொல்றாருன்னா, இந்த அடடா கிரியேட்டர்ஸ் வந்து இந்த டெக் பாஸ்ன்ற சேனலே வந்து இது சேனல் கிடையாது. ஒரு ஆட் ஏஜென்சின்ற மாரி மாத்தின்னுருக்காங்க. அது எப்படி மாத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 90% ஆஃப் த கன்டென்ட் வந்து இந்த சேனல்ல இப்ப பண்றது வந்து எல்லாமே பெய்டு கன்டென்ட். 10% மட்டும் தான் ஒரிஜினல் கன்டென்ட் அப்படின்னு சொல்லி டெக் பாஸ் சுதர்ஷன் சொல்றாரு. அவரு வந்து இந்த மாரி பெய்டு கன்டென்ட் பண்றதுக்கு இஷ்டமே இல்லையாம். இதுல இன்னொன்னு வந்து டெக் பாஸ் சுதர்ஷன் வந்து மக்களுக்காக, மக்களுக்குன்னே வீடியோ போடணும்னு அவர் வந்து ஆர்கானிக் கன்டென்ட்ன்னு சண்டை போட்டுன்னே இருந்தாராம். அடடா கேட்டு. இது ஏன் முக்கியம்னு லேட்டரா நம்மளுக்கு சொல்றேன். ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாரி எனக்கு ஆர்கானிக் கன்டென்ட் தான் எனக்கு வேணும். மக்களுக்கு உண்மைய நான் போய் குடுக்கணும் அப்படின்னு சொல்லி மக்களுக்காக போராடி, அவரு வந்து அந்த சேனல்ல வந்து நான் வந்து ஆர்கானிக் கன்டென்ட் தான் போடுவேன் அப்படின்னு அப்படிக்கு இப்படி சப்பாத்தி தோசைலாம் போட்டு பார்த்தாலும் எதுவும் வேலைக்கு ஆகாம அடடா கிரியேட்டர்ஸ் வந்து, "இல்ல இந்த பிராண்ட் வீடியோ தான் போட்டாகணும். நீ வந்து இத தான் சொல்றத செய்யணும்." அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சுதர்ஷன் வந்து, "இல்ல எனக்கு இது தேவையில்ல. பிராண்ட் ப்ரமோஷன்லாம் போதும். இதுக்கு மேல என்னால எந்த மாரி வேலைலாம் பண்ண முடியாது. நான் சேனல விட்டு போய்க்கிறேன்." அப்படின்ட்டு இருக்காங்க. அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "சரி நீ சேனல் விட்டு போயிருப்பா" அப்படின்னு பாய் பாய் சொல்றாரு. சுதர்சன் உடனே, "இல்ல, இல்ல நான் எப்படி போ முடியும்? சேனல் பேசாம நான் வேணா டெக் பாஸ வாங்க முடியுமா?" அப்படின்னு பார்க்கறதுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் கேட்கிறாரு. அதுக்கு வந்து அரோடா கிரியேட்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, 15,00,00,000 இங்க ரூ. 100 மாச தேர்றதுக்கே கஷ்டப்பட்டுன்னுக்கிறேன். 15,00,00,000 ஒரு டெக் யூடியூப் சேனலுக்கு ஒரு பிரைஸ் குடுக்குறாங்க. இது ஏன்னு லேட்டரா நான் சொல்றேன் பாருங்க. இந்த 15,00,00,000 மைண்ட்ல அப்படியே வச்சுக்கோங்க. சுதர்சன் என்ன சொல்றாருன்னா, அந்த சேனலுக்கு மட்டும் 15,00,00,000 கேக்குறாங்க அப்பு. அந்த 15,00,00,000 குடுத்தா தான் சேனல குடுப்பேன்னு சொல்றாரு. ஸோ சுதர்சன் வந்து என்கிட்ட 15,00,00,000 இல்ல. நான் ஒரு சராசரியான மிடில் கிளாஸ் ஆளு. அதனால என்னால இந்த காசெல்லாம் குடுக்க முடியாது. அதனால டாட்டா பாய் பாய் அப்படின்னு சொல்லி வெளில வந்துட்டு, அவர் ஒரு புது சேனல் ஆரம்பிக்கிறாரு. அதுதான் டெக் பாஸ். இந்த ஃபுல் வீடியோ பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். நல்லா நெறைய உட்கதைலாம் சொல்லிப்பாரு. இந்த கதைலலாம் வந்து இப்போ அடுத்து நவம்பர் 14ஆம் தேதி 14த் நவம்பர்ல அன்னைக்கு 2024 அப்போ வந்து டெக் பாஸ்ல ஒரு வீடியோ வருது. அதுல வந்து டெக் பாஸ் சுதர்ஷன் சொன்ன எல்லா பாயிண்ட்டுக்கும் பொட்டு 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 இந்த 2 பேர் வந்து அடடா கிரியேட்டர்ஸ்ல விஜய் கார்த்திகேயனும், முருகேசனும் அலிகேஷன்ஸ அட்ரஸ் பண்றாங்க. என்ன அட்ரஸ் பண்றாங்க? 10% ஒரிஜினல் கன்டென்ட் சொல்றாரு. 90% பெய்டு கன்டென்ட் சொல்றாரு. யோவ்! அந்த 90% பெய்டு கன்டென்ட் கேட்கறதே அவருதான்யா! அப்படின்னு சொல்ட்டாங்க. அப்போ சுதர்சன் தான் ஒன் ஆஃப் த பார்ட்னர் இதுலன்னு தெரிய வந்தது. ஸோ சுதர்சனும் இவங்களோட சேர்ந்து தான் பார்ட்னர்ஷிப்புக்கு இப்படி பார்ட்னர்ஷிப் வாங்கு, அப்படி பார்ட்னர்ஷிப் வாங்குன்னு சொல்லி அப்படிக்கா, இப்படிக்கா, இப்படிக்கா, அப்படிக்கா வந்து கேட்டிருக்காரு. இதுல ஒரு படி மேலேயும் போயிருக்காரு. அதாவது இந்த ஒரு ஏர்டெல் கேம்பெயின் ஒண்ணு பண்ணியிருக்காங்க. அந்த ஏர்டெல் கேம்பெயின்ல வந்து இந்த ஏர்டெலோட டிவைஸ் வந்து எவ்வளோ கோளாறான டிவைஸ்ன்னு எங்களுக்கு தெரியும். நீங்க சொன்ன அமௌண்ட்டுக்கு மேல குடுக்கலன்னா, இந்த டிவைஸ் கோளாறு டிவைஸ்ன்னு சொல்லிருவோம்ன்னு சொல்லிட்டு மிரட்டுங்க அப்படின்லாம் சொல்லி அப்படி சேனல்ட்ட பேசியிருக்காரு. ஏது இப்படி நான் 90% எனக்கு பெய்டு கன்டென்ட் 10% ஆர்கானிக் கன்டென்ட் தான் நான் சண்டை போடுவேன்னு சொன்ன சுதர்ஷன் டமால்னு ஒரே புசுக்கா புசுக்கிட்டாங்க இந்த வீடியோல.
இதுல நெறைய விஷயம் பேசுறாங்க. குறிப்பிட்டு என்ன சொல்றாங்கன்னா, இந்த சுதர்சன் வந்து வெளில வரும்போது என்ன பண்ணிட்டு வராரு, சேனல விட்டு வெளில ஒரு டீமே எடுத்துட்டு வந்துட்டாரு வெளில. ஒரு பெரிய டீம் வச்சிருப்பாரு. அந்த டீம்ல இருக்கிற எல்லாரும் வந்து டெக் பாஸ் சேனல விட்டு வந்துடுறாங்க. என்னன்னு சொல்றாங்க, நாங்க எல்லாருமே கஷ்டப்பட்டு உழைச்ச சேனலுங்க அது. அந்த சேனல்லேருந்து நாங்க எல்லாருமே வந்துட்டோம். எங்களுக்கு அதுவும் இதுக்கும் சம்மந்தம் இல்ல. இனிமேட்டு எங்க சேனல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல இவங்க சொல்றாங்க, டெக் பாஸ் சுதர்சன் வந்து இந்த மாரி காசு கேட்கும்போது அது கேட்ட காச குடுக்கலன்னு வேற சொல்லியிருந்தாங்க நடுவுல. அதுவும் வந்து அட்ரஸ் பண்ணியிருந்தாங்க. மாசம், மாசம், மாசம் ஏங்க 1, 2 1000லாம் கிடையாது. 10,000, 50,000 கூட கிடையாது. லட்சக்கணக்குல 1,00,000லாம் கிடையாதுங்க. 15, 10, 20 அந்த மாரி லட்சத்துல மட்டும் தான் டீலிங். இதுக்கு நான் என்ன சொல்றதுன்னே தெர்ல. அதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, மாசத்துக்கு 15, 20, 30 லட்சம்னு சுதர்ஷன் லெஃப்ட் ரைட்டுன்னு காசு வாங்கியிருக்காரு. இதுக்கெல்லாம் உடுங்களேன். அவங்க அந்த 15,00,00,000 சொன்னேன் தெரியுமா முதல்ல? அந்த 15,00,00,000 எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதோ இந்த வீடியோல காமிக்கிறாங்களே, எம்மா பெரிய ஆஃபீஸ கட்டி, அந்த ஆஃபீஸுக்கு எக்விப்மெண்ட் ஏங்க நான் கண்ல பார்க்கும்போதே 5, 6 மேக் இருக்குது. மேக்லருந்து, டிவைஸ்லருந்து, கேமராலருந்து, எக்விப்மெண்ட்லருந்து எல்லாமே இவங்க இன்வெஸ்ட் பண்ணி வாங்குனதுக்கு, ஒரு பேமெண்ட் ஆஃப் 15 crores குடுத்து ஃபெசிலிட்டியவே தூக்கின்னு போடா! அப்டின்ற மாரி சொல்லியிருக்காங்க அவங்க. ஸோ இது இது அவர் என்ன சொன்னாரு மொத வீடியோல? வெறும் சேனலுக்கு 15,00,00,000. ஆனா, இங்க இவன் என்ன சொல்றான்னா, மொன்டயர் ஃபெசிலிட்டி அந்த அந்த என்டயர் இதே வந்து நீ எடுத்துன்னு போயிரு. 15,00,00,000 தான். 15,00,00,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அந்த வேல்யூவேஷன் கரெக்ட்டா இல்லையான்றது தெரியல. பட் பார்க்கறதுக்கு வந்து நீங்க இவங்க கொஞ்சம் ஹெவி ஹார்ட்வேருக்கு இன்வெஸ்ட் பண்ண மாரி தான் எனக்கு தோணுது. ஸோ நான் ப்ரொஃபஷனல் கிடையாது. பட் சொல்றேன். அந்த ஒரு டிஃபரன்ஸ் இருக்குல்ல. இப்ப இந்த எக்விப்மெண்ட்லாம் சேர்த்து, இந்த ஆஃபீஸ் எல்லாம் சேர்த்து, இந்த ஆளுங்கலாம் சேர்த்து பார்க்கும்போது, இவ்ளோ இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது, அவரு சொன்னதுக்கும் இதுக்கும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்குதுன்றது நான் சொல்றேன். அதுதான் எனக்கு தெரிஞ்ச வரையும். இந்த வீடியோல சொல்லிட்டு, அது போக எண்டுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, சுதர்சன் வந்து கிளம்பிட்டாரு கம்பெனிய விட்டு. கம்பெனிய விட்டு கிளம்புனதுக்கு அப்புறம் இருந்த பொருளெல்லாம் தூக்கின்னு போயிட்டாராங்க. ஹார்ட்வேரு. அந்த ஃபோனு அவங்க வச்சிருந்த ஃபோனு, கீனு எல்லாமே எடுத்துன்னு போயின்னுக்கிறாராம். எதெல்லாம் அவன் கையில இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா பார்த்தா, ஒரு லிஸ்ட் போடுறாங்க. இந்த விக்னேஷ் கிட்ட ஆப்பிள் வாட்ச்சு, அப்புறம் இவங்க மத்தவங்க கிட்டலாம் வந்து ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்க கையில மாட்டின்னு குடுக்க மாட்டேன்ட்டு இருக்காங்க. அவங்க கேட்கும்போதெல்லாம் வந்து இந்த மாரி, "சார் நாங்க வந்து சுதர்ஷன்ட்ட நீங்க பேசுங்க, சுதர்ஷன்ட்ட பேசுங்க, சுதர்ஷன்ட்ட பேசுங்கன்னு" சொல்லி தள்ளி விட்டுர்றாங்களாம். ஆனா அந்த ப்ராடக்ட்ஸும் இது நடுவுல வந்து ஒரு PS5யும் லவுட்டிட்டு போக ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கங்களேன். அந்த PS5 திருடிட்டு போற டைம்ல தான் வந்து இவன் கண்டுபிடிச்சு, அந்த PS5 வந்து எங்க PS5 நீங்க எப்படி எடுத்துன்னு போலாம்? அப்படின்னு கேட்கும்போது 2 பேரு அப்படியே எஸ்கேப் ஆயிட்டு, நாங்க இந்த இடத்துக்கு வரமாட்டோம் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்காங்க வெளில. இதெல்லாம் முடிஞ்சுது. சரி, மொத்தமா முடிஞ்சுதுடா அப்படின்னு நான் யோசிச்சா, பட்டுன்னு ஒரு வீடியோ போட்டாங்க டூடு. அந்த வீடியோல என்ன போடுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷாட் ஒண்ணு போட்டாரு முதல்ல. அந்த ஷாட்ல அடிச்சு கவுத்திட்டீங்களா என்ன? ஒரே வீடியோ ஒரு கமெண்ட் போட்டதுக்கே டபாக்கு டுபாக்கு டிம்கிடமான்னு கத்துன அவரு, கரெக்ட்டா நவம்பர் 21ஆம் தேதி வந்து ஒரு பதில் வீடியோ குடுக்குறாரு. அந்த வீடியோல நம்ம டைட்டில் கார்ட்லாம் போட்டு, அப்படிக்கா இப்படிக்கா போட்டு, உண்மை, நியாயம், நீதி, நேர்மை எல்லாமே போட்டு டபக்கு டிபுக்கு டிபுக்கு அப்படின்னு பேசுறாரு. இதுல இன்னொரு முக்கியமான பாயிண்ட் நான் சொல்ல மறந்தது. இந்த வீடியோல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சுதர்சன் கம்பெனி விட்டு போம்போது ஹார்ட்வேர் மட்டும் இல்லாம, அந்த ஆஃபீஸ்ல இருந்த அந்த மேக்ல இருந்த எல்லா வீடியோவையும் ரிமோட் ஆப்ஷன் மூலமா டெலீட் பண்ட்டாரு. இது ஏன் முக்கியம்னு லேட்டரா நான் சொல்றேன். கம்மிங் பேக் இந்த வீடியோக்கு. இந்த வீடியோல அவங்க சொல்றாங்க, அவங்க சொன்னதெல்லாம் வந்து நெறைய விஷயம் வந்து பொய்யி. அந்த பொருள் ஆனா ஆனா இதுல முக்கியமான விஷயம் அவங்க என்ன அப்படி சொல்றாங்கன்னு பார்த்தாங்கன்னா, இந்த மாரி நாங்க வந்து சில விஷயம்லாம் நாங்க எங்க காசு போட்டு தான் பண்ணியிருக்கோம். இந்த என் காசு தான் எல்லாமே. நெறைய விஷயம் வந்து நாங்க எங்க மணிய போட்டு தான் பண்ணியிருக்கோம். ஆ அதுக்கு வந்து ஒரு வீடியோ போடுறாங்க. அந்த வீடியோல இருக்கிற கால் ரெக்கார்டிங்கு அது எல்லாமே போட்டு சொல்றாங்க. அண்ட் அதுல வந்து ஒரு பிளாக் ஷீப் வச்சிருக்கிற மாரி, அதாவது இது அடடாக ரெட்டிஸ்குள்ள ஒரு பிளாக் ஷீப் வச்சிருக்காரு. அண்ணா அவரு கால்ல வந்து, "அண்ணா உங்கள அழிக்கிற மாரி இங்க ஏதோ ஸ்கெட்ச் போட்டுங்கிறாங்கண்ணா. உங்க பெரிய பெரிய யூடியூபர்லாம் உள்ள கூட்டின்னு வராங்க. அவங்க உங்கள சம்பவம் பண்றோம், மட்டம் பண்ணினோம். அவ்வளோதான் உங்க சேனல் இழுத்து மூட ட்ரை பண்றாங்கன்ற" மாரியெல்லாம் ஒரு ஆடியோ லீக் ஆகுது. இதுலருந்து என்ன சொல்றாங்கன்னா, "என்னைய அழிக்க ட்ரை பண்றீங்களா நீங்க? நான் உங்கள அழிக்கிறேன் பாரு" அப்படின்னு சொல்லி உண்மைய சொல்லி பேசிட்டு இருந்த இவரு, நெறைய விஷயத்த பத்தியும் பேசுறாரு. ஆனா இந்த எல்லா விஷயமுமே என்ன சொல்றாங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா, இவங்க 2 பேர் இருக்காங்கல்ல, விஜய் யார் யார் பார்த்தீங்கன்னா, விஜய் கார்த்திகேயன் 2 பேர். இவங்க 2 பேர் தான் வந்து பார்ட்னர்ஷிப் எல்லாமே இது பண்ணி, சுதர்சன வந்து உள்ள இழுத்து, "சுதர்சன் நீ இது பண்ணி தான் ஆவணும்." சுதர்சன் நான் எவ்வளோ கத்துனேன், எவ்வளோ கதறுனேங்க. இந்த மாரி ஆர்கானிக் இந்த வீடியோ லேப்டாப்லாம் போகாது. லேப்டாப் இதாவது, அதாவதுன்னு. கேட்க மாட்டேன்றாங்க அவங்க. அவங்க தான் கன்டென்ட்ட உருட்டி போடு, இப்படி போடு, அப்படி போடுன்னு சொல்லி என்னைய பேசுனாங்க. அப்படின்ற மாரி ஒரு வீடியோ போட்டாரு. இந்த வீடியோல வந்து, ப நீ இங்க சொல்றாங்க பார்த்தீங்களா, ஒரு ஷாட் போடுறாங்க. அந்த ஷாட் வந்து
வந்து ஒரு ஒரு பைக்க பத்தி போடுறாங்களாம். அந்த பைக் வந்து நம்ம ஆஃபீஸ் கன்டென்ட்க்கு ஏத்த மாரி இல்ல. அந்த அந்த கன்டென்ட்ட தூக்கிருன்ற மாரி. ஸோ கண்ட்ரோல் ஃபுல் அடடா கிரியேட்டர்ஸ் கிட்ட இருக்குதுன்ற மாரி ஒரு வீடியோ போட்டு நெறைய விஷயம் சொல்றாரு. அதுல நெறைய விஷயம் என்ன சொல்றாரு, எப்படி வந்து இவங்க ஆட் ரன் பண்றாங்க, எப்படி காசு பார்க்குறாங்க, என்னலாம் பண்றாங்க. ஆ இந்த 15,00,00,000 பத்தியும் பேசுறாங்க. ஸோ இப்ப இங்க என்ன கேட்ச்னா, கடைசில வேற ஒரு பாயிண்ட்ட சொல்றாரு. அந்த ஹார்ட்வேர் என்கிட்ட தான் இருக்கு. எங்களுக்கு என்ன செட்டில்மென்ட் வந்து நீ செட்டில் பண்றியோ, அன்னைக்கு நான் வந்து உனக்கு அந்த ஹார்ட்வேர் திருப்பி குடுக்குறேன். அப்படின்ற மாரி தில்லா, கெத்தா, ஸ்டைலா, மாஸா வந்து சுதர்சன் சொல்லியிருப்பாரு. இந்த நடுவுல அந்த ஏ2டி கான்ட்ரோவர்சி. அத பத்தி பேசணும்னா அது ஒரு தனி டாபிக். அந்த ஏ2டி கான்ட்ரோவர்சில இவரும் தான் இன்வால்வ்டுன்ற மாரி சொன்னாங்க சுதர்சன். சுதர்சன் சொன்னாரு, இல்ல இல்ல ஏ2டிக்கு நடந்த சம்பவத்துக்கு நாங்க பொறுப்பில்ல. அது வந்து விஜய் தான் யாரு பார்த்தீங்கன்னா, இந்த விஜய் கார்த்திகேயன் அவரு தான் வந்து எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி டப்பாயம் போட்டு கேஸ க்ளோஸ் பண்ணிட்டாரு. இதோட வீடியோ முடிஞ்சுதான்னு கேட்டீங்களா? இல்லையே! அப்புறம் எதுக்கு நான் இந்த வீடியோ பண்றேன்? ஃபைனல் ரிப்ளை வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்ளை வீடியோ ஒண்ணு போடுறாங்க. எங்கேருந்து போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டெக் பாஸ்லேருந்து போடுறாங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ எண்டுல வந்து ஒரு பாயிண்ட் ஒண்ணு சொல்றாரு. "வாழுங்க, வாழ விடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு, "இனிமேட்டு இந்த விஷயத்த பத்தி நான் பேச மாட்டேன். என்னைய கேரக்டர் அசாசினேட் பண்ண ட்ரை பண்ணாதீங்க" அப்படின்னு சொல்லி மொத்தமா முடிச்சுட்டு, கைனலா சொல்றாரு, "நான் எல்லா ஹார்ட்வேரையும் திருப்பி குடுத்துறேன். எனக்கான செட்டில்மென்ட்ட மட்டும் குடுத்துருங்கோ" அப்படின்னு சொல்றாப்ல. இதோட முடிஞ்சுதா? அங்க தான் இல்ல. அடுத்த வீடியோ போட்டாங்க பாரு டெக் பாஸ்ல ஒரு வீடியோ. அந்த வீடியோல எடுத்த உடனே ஒரு ஆடியோ லீக்கு. சுதர்ஷன் வந்து முடிச்சு விட்டுறேன் பாரு அவங்கள முடிச்சு விட்டுறேன் பாரு. அப்படி இப்படி இப்படி போட்டு எல்லாம் எல்லாத்தையும் போட்டு டபாக்க டபாக்கெல்லாம் போட்டு அவங்கள நான் முச்சே தீர்றேன்ப்பா. அவங்கள நான் வச்சு செய்றேன்ப்பா. அப்படின்ற மாரி ஒரு ஆடியோ ரெக்கார்டிங் லீக் ஆகுது. அது இவங்க எடிட்டிங்லாம் பண்ணி அப்படியே அந்த ஜெயிலர்ல வர தீம்லாம் போட்டு தரடா அப்படின்லாம் போட்டு போடுறாங்க. அப்புறம் என்னய்யா இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தா திருப்பியும் சொல்றாங்க. இந்த 15,00,00,000ன்ற விஷயம் வந்து நாங்க என்டையர் இதுக்கு சொல்றோம். அது முன்னாடியே சொன்ன விஷயம். ஆனா, அந்த வீடியோல என்னலாம் பேசுனேன்னா, அந்த ஹார்ட்வேர்ல வந்து அந்த மேக்ல போயிட்டு அந்த டேட்டா டெலீட் பண்ணது எதுக்குன்னு பத்தி பேசல. அது போக வந்து சுதர்ஷன் வந்து ஒன் ஆஃப் த மெயின் பார்ட்னர்ஸ் இதுல. அவரு தான் வந்து இந்த பெய்டு ப்ரமோஷனுக்கெல்லாம் வந்து அவரு தான் வந்து இந்த மாரி பெய்டு ப்ரமோஷன் பண்ண சொன்னாரு. அப்படின்ற கான்கிரீட் எவிடன்ஸ வந்து சொல்றாரு. அது போக வந்து சேலரிக்கு ஆகட்டும், பேமெண்ட் ஆகட்டும், அந்த ஃபெசிலிட்டிக்கான இது எதுலயும் சுதர்ஷனுக்கும் ஒரு கை இருந்துச்சு அப்படின்னு இவங்க சொல்லி இந்த ஒரு ஃபுல் வீடியோ போட்டு தேக்குறாங்க. இத என்ன சொன்னா, சுதர்சனே வந்து கேட்கிறாரு. பெய்டு கேம்பெயின் இருக்கானா? அப்படின்னு. எப்படி எப்படி எப்படி? அதாவது எனக்கு பெய்டு கேம்பெயின் வேணான்னு சொன்ன டெக் பாஸ் 10% தான் எனக்கு ஆர்கானிக் இருக்குது. 90% பெய்டு கேம்பெயின். அந்த மெசேஜ் பார்த்தாலும் எனி பெய்டு கேம்பெயின் அப்டேட் இருக்கான்னா அப்படின்னு கேட்கிறாரு. அதாவது எனக்கு எனக்கு வந்து என்ன சொல்றதுன்னே தெரில மக்களே. இதுல வந்து இந்த மாரி வீடியோ போட்டு, இந்த ஃபுல் வீடியோல வந்து எல்லாம் பேசிட்டு, அவர் வந்து இந்த வீடியோ ஃபுல்லா வந்து போட்டு தாக்கு 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 தாக்குன்னு தாக்கியிருப்பாங்க சுதர்ஷன. எப்படி தாக்கியிருப்பாங்கன்னா, அவ்ளோ ப்ரூஃபையும் காமிச்சு, அந்த PS5 திருடினதையும் காமிச்சு, அவங்க வச்சிருந்த ஹார்ட்வேரு, அந்த என்ன கால் பண்ணாங்க அதெல்லாம் காமிச்சு, வீடியோ முடிச்சு சொல்லிடுறாங்க. இந்த மாரி அடடா கிரியேட்டர்ஸ் வந்து நாங்க வந்து அவ்வளோ இன்வெஸ்ட்மென்ட் போட்டிருக்கோம். அந்த இன்வெஸ்ட்மென்ட்ல வந்து திடீர்னு சுதர்ஷன் வெளில போறாரு அப்படின்னு சொல்லிட்டா, எங்களுக்கு திடீர்னு எப்படி தோணும்? அதான் ஒரு நியாயமான பேச்சு தான். ஒரு நியாய வாஸ்தவமான பேச்சு தான். திடீர்னு ஏன்னா டெக் பாஸோட ஃபேஸே சுதர்ஷனா இருக்கும்போது, திடீர்னு வெளிய போறாருன்னா, அவங்க அவ்ளோ காசு போட்ட இதுல வந்து அ போயிருக்கு இந்த சேனல். ஸோ அதனால அதனால ஒரு முன்ன பின்ன உரசல்கள் இருந்திருக்கு. ஸோ அது நடுவுல வந்து இந்த மாரி நெறைய ப்ரமோஷன்லாம் வருது. அந்த ப்ரமோஷன்ல வந்து மெக்டானல்ட்ஸ் ப்ரமோஷன் இந்த மாரி ப்ரமோஷன்லாம் வரும்போது, அவங்க மத்த ப்ரமோஷன் எல்லாமே வெளிய எடுத்துட்டாங்க. இந்த ப்ரமோஷன் வேணாம். இந்த ப்ரமோஷன் எனக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்லி எடுத்துட்டாரு. ஸோ அதனால ஒரிஜினாலிட்டி டெக்குக்கு மட்டும் நம்ம ஒரிஜினலா இருக்கலாம். ஸோ இதனால தான் ஏன்னு சொன்னா, அந்த முன்னாடி ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன். ஷார்ட்ஸ ரிமூவ் பண்ணுங்கன்ட்டு. அந்த ஷார்ட் வந்து பைக் வீடியோ. அத ஏன் இப்ப எடுக்குறாங்கன்னு சொன்னா, அதே லாஜிக் தான் இங்கேயும். இந்த இது வேணான்னு சொல்றாங்க. ஸோ ஆப்வியஸா அவங்களோட கன்டென்ட்க்கு ட்ரூவா இருக்காங்கன்ற மாரி ஒரு வீடியோ போட்டு, இந்த வீடியோவ வந்து குளோஸ் பண்ணிக்கிறாங்க. இதோட எண்டிங்ல சொல்ற மாரி வாழுங்க, வாழ விடுங்க. இதோட முடிஞ்சுதான்னு கேட்டீங்கன்னா, இல்லையே! இவங்க அடிச்சுக்கிட்ட அடியில ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் ஃபார்ம் ஆகி அந்த சூறாவளி சுழட்டி அடிச்சது நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. சிட்டு வந்து ஒரு வீடியோ போட்டாங்க. சிட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு லாயர். அவங்க ரொம்ப நாளாவே அழகா நெறைய வீடியோ போட்டுருப்பாங்க. இந்த மாரி வெரி குட் கான்டென்ட்டோட. அவங்க வந்து இப்போ டெய்லர் அக்கா வீடியோலருந்து, ஏ டு டி வீடியோலருந்து நெறைய விஷயம் வந்து அவங்க எக்ஸ்போஸ் பண்ணி வீடியோ போட்டுட்ருக்காங்க. அவங்க பாட்டுன்னு என்ன போடுறாங்க பார்த்தீங்கன்னா, "இது எக்ஸ்போசிங் டெக் இன்ஃப்ளூயன்சர்ஸ்" அப்படின்னு ஒரு வீடியோ போடுறாங்க. நான் எதிர் கூட பார்க்கல டூட். இந்த வீடியோ என்னன்னு போய் பார்த்தா, வீடியோ முழுக்கங்க சுதர்ஷன போட்டு புதைச்சிருப்பாங்க.
இதுல விஜய் இவங்களுக்கும் அடடா கிரியேட்டர்ஸுக்கும் அடி உழுந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன். விஜய் கார்த்திகேயனுக்கும், முருகேசனுக்கும் அங்கேயும் இங்கேயும் பெய்ட் ப்ரமோஷன் வாங்கிட்டு, ப்ரமோஷன்னு போடாம நீங்க இப்படி பண்ணி, அப்படி பண்ணி பிராண்ட்கிட்ட பேசி காசு வாங்குறது, அதெல்லாம் சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க. இவங்க ஒரு லாயர். அதனால அவங்க லா பத்தியும் நெறைய பாயிண்ட் பேசினாங்க. அதாவது என்ன பேசினாங்கன்னா, பெய்டு பார்ட்னர்ஷிப் அதாவது வொர்க்கிங் பார்ட்னர்ன்னு சொன்ன ஒரு சின்ன அவர் டாக்குமெண்ட்ல எங்கேயும் மென்ஷன் பண்ணல வொர்க்கிங் பார்ட்னர்ன்னு. அப்படி மென்ஷன் பண்ணியிருந்தா இந்நேரத்துக்கு கொஞ்சம் காசு எடுத்துருக்கலாம் அப்படின்ற மாரியெல்லாம் விக்னேஷ் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பாரு. அந்த வீடியோவையும் தாக்கியிருப்பாங்க. அந்த வீடியோக்குள்ள போனா, அது ஏ டு டி வீடியோ மாரி இன்னொரு அது பழைய கதை. அது இழுத்துட்டு போயிரும் டைமுக்கு. அது வேணாம். பட் அவங்க சொன்னது என்னன்னா, லீகாலிட்டீஸ் பிரகாரம் சுதர்ஷன் வந்து சொன்னாரு பார்த்தீங்களா முன்னாடி வீடியோலலாம், "என்கிட்ட தான் ஹார்ட்வேர் இருக்கு, என்கிட்ட தான் இது இருக்கு. நான் காசு குடுத்தா நான் திருப்பி குடுப்பேன்னு." அவங்க சொல்றாங்க, "ஏன்யா நீனே வந்து ஒத்துக்கிறியாயா? இதெல்லாம் எவ்வளோ இல்லீகல் தெரியுமா? அந்த ஹார்ட்வேர் எல்லாம் வந்து ஆஃபீஸோட ஹார்ட்வேர் நீ எடுத்து வச்சுக்கிட்டு, ரிட்டர்னபிள் ஹார்ட்வேர் எடுத்து வச்சுன்னு காசு குடுத்தா நான் திருப்பி குடுப்பேன்னு நீ அட்மிட் பண்ணிக்கிற. நீ தான் ஏன் மாட்டுவ?" அப்படின்னு சொல்லி வீடியோல சொல்லவும், அது கூட இன்னொரு அடுத்து பாயிண்ட் போடுறாங்க. பெய்டு ப்ரமோஷன், பெய்டு ஸ்கிரிப்ட் எல்லாம் இல்லன்னு சொல்லும்போது, அந்த அமௌண்ட்ட நான் பார்த்தேன் மக்களே. நான் ரூ. 6,00,000 அந்த சாம்சங் A14 வீடியோ ஷார்ட்ஸுக்கு ரூ. 2,00,000. அட கடவுளே! என்ன சொல்றதுன்னு தெர்ல. அந்த வீடியோ பூராவுமே ஸ்கிரிப்டட் கன்டென்ட் தான். அதெல்லாம் போக, அதுக்கப்புறம் சுதர்ஷன் ஏஜென்சி கிட்ட பேசுறது. சுதர்ஷன் வந்து ஏஜென்சி கிட்ட, "இந்த இன்ஃப்ளூயன்சருக்கு நீங்க ப்ரமோஷன் குடுக்குறீங்க. எனக்கு ஏன் குடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு கேளுங்க ப்ரோ" அப்படின்னு விஜய் கிட்ட பேசுற ஆடியோ, அது எல்லாமே இது பண்ணாரு. இத விட மேட்டர் என்னன்னா, சுதர்சன் தான் அந்த வீடியோக்கு என்னா பிரைஸ்ன்னு செட் பண்ணியிருக்காரு. அதாவது 600 கேக்கு 6,00,000, 450 கேக்கு 4,50,000, 300 கேக்கு 3,00,000. நீ எல்லாம் ஏன்டா காலேஜ்ல படிச்சன்ற மாரி கேட்கறாங்க இவங்கலாம். எனக்கு புரியல. ரூ. 3,50,000 இன்ஜினியரிங் படிச்சுட்டு கடைசியில போய் ஐடில உட்கார்ந்து என்ன என்ன சொல்றது நானு? ஆனா இவங்க பாருங்க உட்கார்ந்த இடத்துல இதுவும் கஷ்டம் தான் இல்லன்னுல. ஆனா ரூ. 6,00,000லாம் சொல்ல முடியல என்னால. அவ்ளோ பண்ணி இந்த வீடியோல வந்து அவ்ளோ தாக்குன்னு தாக்கிட்டாங்க. இந்த தாக்குதலுக்கெல்லாம் அப்புறமா டெக் சூப்பர் ஸ்டார் வந்து எனக்கு தெரிஞ்சு தலைமறைவாயிட்டாரு. அதுக்கப்புறம் வெளியவே வரல. ஆனா இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுதர்சன் விட்ட ராக்கெட் திருப்பி பூமிக்கு வந்தது. அவரு ஒன் ஆஃப் த பார்ட்னர் ஆஃப் திஸ் ஆப்பரேஷன். அவரும் கேட்ட பெய்ட் ப்ரமோஷன். ஏங்க மிடில் கிளாஸ்ன்னு சொன்னீங்க. மாசத்துக்கு ரூ. 15,00,000 சம்பாதிக்கிற நீ மிடில் கிளாஸாய்யா? மனசாட்சியோட சொல்லேன்யா. அத இதெல்லாம் முடிஞ்சு இந்த வீடியோக்காக நெறைய பேசியிருப்பாங்க. ஆனா கடைசியில ஒரு கருத்து அருமையான கருத்து சொல்லியிருப்பாங்க. யார் விக்டிம்? யார் விக்டிம்ன்னு பார்த்தீங்கன்னா, நான் முதல்ல சொன்னேன்ல அந்த டெக் பாஸ் வீடியோ, அதுக்கு ஒரு 2.6 மில்லியன் வியூஸ். அதுக்கு அடுத்து ஒரு சுதர்ஷனுக்கு ஒரு ரிப்ளை வீடியோ போட்டேன் டெக் பாஸ்ல, அது ஒரு 2.2 மில்லியன். அதுக்கப்புறம் டெக் சூப்பர் ஸ்டார் வீடியோ போட்டார்ல, அது ஒரு 3 மில்லியன். அதுக்கப்புறம் ஃபைனலா ஒரு ரிப்ளை வீடியோ போட்டாங்கல்ல, அது ஒரு 1.2 மில்லியன். இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா, இவ்ளோ வியூஸ் குடுத்த நானும் நீனும் தான்யா முட்டாளு. அதுக்கு மேல நான் எதுவும் சொல்றதுக்கு இல்ல. ஸோ இதோட இந்த கான்ட்ரோவர்சி வந்து ஒரு இதுக்கு வந்து ஸோ சிட் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்க. நீங்க வந்து ஏமாறாதீங்க, யாரையும் நம்பாதீங்க. வெள்ள துணி போட்டுறவன் கூட கருப்பு வேல பண்ணுவான் அப்படின்ற மாரி ஒரு பாயிண்ட்ட வச்சு முடிக்கிறாங்க. எல்லாம் ஆறி போச்சுங்க. ஏன்னா இந்த வீடியோ போட்டு கரெக்ட்டா அந்த வீடியோ வந்து ஜனவரி 18 போட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே ஆறி போச்சு. சவுண்ட் கீண்டு எதுவும் கிடையாது. இன்ஃப்ளூயன்சர் ஸ்பேஸ்ல லைட்டா அப்படியா இப்படியா உரசல்கள் இருந்தாலும் பெருசாலாம் ஒண்ணும் இல்ல. ஆனா இத பத்தி நெறைய பேர் போட்டிருந்தாங்க. சம்மந்தமே இல்லாம திடீர்னு கரெக்ட்டா ஜனவரி 24ஆம் தேதி மன்னிச்சோவ போட்டாங்க பாரு ஒரு வீடியோ. ஸ்பான்சர்ஷிப்ஸ் அண்ட் டிரான்ஸ்பரன்சின்னு. இதுல நெறைய பேர பத்தி பேசியிருப்பாங்க மன்னிச்சோவ. குறிப்பிட்ட நடுவுல வந்து இந்த பொட்டேட்டோ ஃபேஸ் அப்படின்ற இவங்க யாருன்னு தெரிலனா, ஒரு மியூசிக் வீடியோக்கு ஒரு டான்ஸ் ஆடியிருப்பாங்க. அதில வைரலான இவங்க. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து நெறைய பெய்டு ப்ரமோஷன்ஸ் பண்ணிட்டு, கிரியேட்டர் கொலாப் இது அது பண்ணிட்டு பெய்டு ப்ரமோஷன்னே சொல்றதில்ல. இது எங்கெல்லாம் ஹைலைட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 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 இந்த வீடியோ போட்டிருக்காங்க. அவங்களோட சேனல் செலிப்ரேஷன் வீடியோ ஒண்ணு போட்டிருக்காங்க. அதில வந்து செலிப்ரேட்டிங் த கேமராமேன் அப்படின்னு சொல்லி நெறைய விஷயம் போட்டிருக்காங்க. அந்த இதெல்லாம் போடம்போது இந்த வீடியோல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்டிங்ல வந்து நான் என் கேமராமேன வந்து செலிப்ரேட் பண்றேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடைசில போயிட்டு கேக் ஒண்ணு வாங்குவாங்க டூடே. அந்த கேக் வாங்குற இடத்துல பார்த்தீங்கன்னா, டபால்னு ஐபேக்கோ கேக் வாங்குறாங்க. ஆனா எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. இது அந்த ஐபேக்கோ ப்ரமோஷன் அப்படின்னு சொல்லிட்டு. கட்சியில எங்க வந்து கண்டுபிடிக்கிறோம்னா, அங்க தெரிந்தவங்களுக்கு செலிப்ரேட் வித் ஐபேக்கோ கிரீம் கேக்குன்னு அப்பதான் தெரியுது இது ஒரு பெய்டு ப்ரமோஷன் அப்படின்ட்டு. இதோட முடிஞ்சுச்சா? இல்ல. யாரோ கமெண்ட்ல வந்து, "இது அட்வர்டைஸ்மென்ட்டா? இந்த ஆள் இருக்கானே,
ஒரு வேலைய பார்த்துருக்கான். அதையும் நான் சொல்றேன். இவரு வந்து போட்ட ஒரு கமெண்ட் தாங்க பொட்டேட்டோவ அழிச்சிருச்சு. பொட்டேட்டோவ ஃப்ரை பண்ணிட்டான்யா இந்த மனுஷன். ஏன்னா, இந்த ரியாட்ஸ் இருக்கான்ல, இவரு அட்வர்டைஸ்மென்ட்டா அப்படின்னு சொல்லி போட்ட கமெண்ட்ட வந்து டெலீட் பண்ணிட்டாங்க. டெலீட் பண்ணிட்டாங்க. இப்ப நான் கேட்கறது என்னன்னா, எதுக்கு கமெண்ட்ட டெலீட் பண்ணி இது ஒரு ப்ரமோஷன் இல்லன்னு ஹைட் பண்ணணும்? நீங்க காசு வாங்க, யாரு வேணான்னு சொல்லல. காசு வாங்குறதுக்கு தானே யூடியூபே பண்றீங்க நீங்க. பண்ணிட்டு போங்க. அந்த காசு வாங்கிட்டு நான் ஒத்துக்கோங்களேன் காசு வாங்கி. எதுக்கு இப்படி பச்சையா போயிட்டு ஒளிச்சுக்கணும் ஒரு கர்டன் பின்னாடி? இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டா அப்படின்னு சொல்லி போட்டு அதை டெலீட் பண்ணிடுறாங்க. ஓகேவா? இதோட முடியுதா? அதுக்கு அடுத்து உடனே வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ ஃபேஸ் வந்து டமாங் அப்படின்னு வந்து ஒரு வீடியோ போடுறாங்க ஒரு கரண்டியை வச்சுக்கின்னு. அக்கா என்ன நினச்சிட்டுன்னு தெரில அந்த கரண்டியை வச்சுக்கின்னு அந்த கரண்டியை வச்சு ஒரு வீடியோ போடுறாங்க. அந்த வீடியோவில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் நான் பெய்ட் ப்ரமோஷன் பண்ணேன், ஆனால் நீங்கள் அவ்வளோ பெரிய முட்டாளாக இருப்பீங்கன்னு தெரிலங்க, இது பெய்ட் ப்ரமோஷன் கண்டுபிடிக்காத அளவுக்குன்ற மாதிரி ஒரு பிட்டு போட்டிருப்பாங்க. அதான் எங்கள் டாப் கமெண்ட்லேயே ஒன்று சொல்லியிருப்பாங்க பாருங்களேன், வீடியோ என்ஸ் அட் 0 வீடியோ என்ஸ் அட் 0 சொல்லியிருப்பாங்க. அதோட வீடியோ முடிஞ்சுது. ஆமாம் இது ஒரு ப்ரமோஷன் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுல இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மன்னிச்சவங்கன்ற வந்து இவங்க மேல ஃபுல் ஜெலசியில தான் வந்து இந்த வேலைய பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் வந்து உன்கிட்ட ஃப்ரெண்டா சொன்ன விஷயத்தெல்லாம் நீ போய் வீடியோல போய் கக்கி வச்சிருக்க. எதுக்கு இந்த மாரி வேலையெல்லாம் பண்ற நீ? என்னைய ஏன் அழிக்க ட்ரை பண்ற? ஏன் அவ்ளோ ஜெலஸா இருக்கியா நீ? அ அ அப்படி இப்படி வீடியோல பேசி, நான் இப்படி தான் ப்ரமோஷன் வாங்குவேன். நான் இப்படி தான் பண்ணுவேன். அப்படி தான் வாங்குவேன். அ அப்படின்னு போடுறாங்க. இந்த வீடியோல அவங்க என்னலாம் ஜஸ்டிஃபிகேஷன் குடுக்குறாங்கன்னா, கமெண்ட் செக்ஷன் போய் பார்த்தீங்கன்னு வைங்களேன், எடிட்டர் இத அப்படியே சென்சார் பண்ணிடுங்க. ஏன்னா என்னால சிரிப்பு தாங்க முடியல. அந்த அளவுக்கு ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்க ப்ரோ. முடியல ப்ரோ என்னால. அந்த அளவுக்கு ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன் நடுவுல வந்து இந்த மன்னிச்சோன்றவங்க பார்த்தீங்கன்னா, கிரன்ச்சி ரோல் வந்து ஒரு ப்ரமோஷன் வந்திருக்கு பாரு. அந்த ப்ரமோஷனுக்காக கிரன்ச்சி ரோல் எப்படி உன்கிட்ட வந்தாங்க, என்கிட்ட வராம, எனக்கு தெரிஞ்ச கம்பெனி, எனக்கு புடிச்ச கம்பெனியாச்சே, ஐ லிவ் பிரீத் தேர் கிரன்ச்சி ரோல் தான் எல்லாமே நானு அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்க கிட்ட எப்படி கிரன்ச்சி ரோல் போகாம உன்கிட்ட வந்தாங்கன்னு சொல்லி காண்டாகி இவங்ககிட்ட மெசேஜ் பண்ணி கிரன்ச்சி ரோல் கான்டாக்ட் கொடு இப்படி அப்படின்னு சொல்லி கான்டாக்ட் வாங்கி அவங்க என்ன சொல்றாங்க, இதெல்லாம் பண்ணிட்டு கடைசியில என் முதுகுலயே குத்திட்டு என்கிட்ட சொல்ற நீ என் ஃப்ரெண்டு கிடையாது அப்படின்ற யுவர் டெல்லிங் மீ நம்ம வந்து ப்ரொஃபஷனல் ஃப்ரெண்ட்ஸ் நாட் ரியல் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி பாயிண்ட்டை போடுற அப்படின்னு சொல்லிட்டு இந்த கால் ரெக்கார்டிங் இது அது எல்லாமே போட்டு வீடியோ முடிக்கிறாங்க. டோன்ட் பி ஜெல்லஸ், எல்லாம் வரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸாகவே மூவ் பண்ணலாம், ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை வந்து முடிக்கிறாங்க. அடுத்தது போட்டாங்க பாருங்க ஒரு டபால்னு ஒரு வெடி. மன்னிச்சோம். இந்த வெடியில என்ன போடுறாங்கன்னா, "நீ யாரும்மா என் ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு? நீ இந்த ஜெனியூனாவே ப்ரொஃபஷனல் ஃப்ரெண்டு தான்ம்மா. உன் கூட ஃப்ரெண்டு புடிச்சு நான் என்னம்மா பண்றது? முதல்ல அது ஏன்னு நான் சொல்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட டபுள் சைட காமிச்சிடுறாங்க. இங்க என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, "நான் சொன்னேன் தெரியுமா தம்பி, இவரு ஒரு அட்வர்டைஸ்மென்ட்டான வீடியோ போட்டாருல்ல." இந்த கமெண்ட்ட டெலீட் பண்ணது இதே தம்பி தான் அப்படின்னு சொல்லிட்டு பொட்டேட்டோ சொல்லியிருப்பாங்க. ஸோ, இங்க என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பொட்டேட்டோ என்ன சொல்றாங்க? பொட்டேட்டோ சொல்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, "நான் அந்த கமெண்ட் எல்லாம் டெலீட் பண்ணலைங்க டுடே. அந்த ஆளே வந்து கமெண்ட்ட டெலீட் பண்ணிட்டு போயிட்டான்." அப்படின்னு சொல்றாங்க இந்த வீடியோல. ஆனா, இங்க வந்து அந்த ஆள் வந்து என்ன பண்றாப்ல பார்த்தீங்கன்னா, அவர் ஆல்ட் அக்கவுண்ட்ல வந்து தி பெர்சன் அவர் பாருங்க, "ஐ அம் ரிஸ்லா 2. தி பெர்சன் ஹூ கமெண்டட் இஸ் மீ அண்ட் ஐ நெவர் டிட் தி கமெண்ட். யூ பிளாக்ட் மீ அண்ட் ஹார்ட் ச்சீ அந்த ஹார்ட் டு சே அவ்வளோதாங்க. முடிச்சு வுட்டாங்க. சமாதி கட்டிட்டாங்க. முடிஞ்சிருச்சு. தொங்கிருச்சு. அவ்வளோதான். இத போட்டதுக்கு அப்புறம், இந்த கமெண்ட்ட திருப்பி அன்ஹைட் பண்ணிட்டு, இந்த மாரி ஷாக்கிங்லி நவ் ஐ ஹவ் பீன் அன்பிளாக்ட் இன் தி கமெண்ட் ஷோ. நவ் வேர் இஸ் எ பார்ட் ஆஃப் ஹர் ஆத்தர் டெலீட்டட் தி கமெண்ட் வென்ட் இஃப் யூ வாண்ட் போடுறாரு. அந்த கமெண்ட்க்கு வந்து அவங்க போடுறாங்க, "ஐ ஜஸ்ட் செக் மை இன்பாக்ஸ். யூ பேட் another account so I checked it make sure it was saying anything wrong but yes you didn't delete the comment. My mistake. I hope you're patient for my clarification video so you don't get அப்படின்னு ஒரு உட்டு போடுறாங்க. எதுக்கு இவ்வளோ டபுள் ஸ்டாண்டர்ட்? ஏன்? 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 இதுல இன்னொரு பாயிண்ட் என்ன போட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஷாக்கிங்லி கிரியேட்டர்ஸ் நீட் டூ மேக் மனி அப்படின்னு சொல்லி ஏதோ வந்து மல்லுச்சிக்கு போடுறதுக்கு அவர் போட்டிருந்தாரு. ஷாக்கிங்லி ஐ வாஸ் ஆல்சோ இன்வெஸ்டட் இன் திஸ் ரீல் டு ஃபைண்ட் அவுட் an ad which is not அப்படின்னு சொல்லி அழகா ஒரு பாயிண்ட் போடுறாரு. ஆடுன்னா சொல்லிட்டு தான் போடுங்க ஆடுன்னு சொல்லிட்டு. யாரையா கண்டுக்க போறா? யாரு கண்டுக்க போறா இப்போ உங்கள?
இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடைசி விஷயம் இவங்க வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இவங்க ஜெல்லஸின்னு என்னைய போட்டு தாக்குறாங்களே! எங்க காமிச்சாங்கல்ல ஒரு ஸ்க்ராட்ச் ஸ்கிரீன்ஷாட் Crunchyரோலுக்கும் அவங்களுக்கும் வந்ததுல தான் ஜெலஸில பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க அந்த ஃபுல் சாட்ட காமிக்க சொல்லுங்களேங்க. நான் வந்து அப்போ ஒரு நூபா இருந்தேன். எனக்கு எப்படி ஸ்பான்சர்ஷிப் வாங்கணும்னு தெரியல. அதனால நான் அந்த ஃபுல் சாட்ல கேட்டது வந்து, "ஸ்பான்சர்ஷிப்னா என்ன? எவ்வளோ காசு வாங்குவீங்க? எப்படி பண்ணுவீங்க? ஏது பண்ணுவீங்க?" அப்படின்னு கேட்டது தான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதையும் மீறி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "நான் என் பர்மிஷன் இல்லாம என் ஆடியோ கால் ரெக்கார்டிங் எல்லாம் லீக் பண்றீங்க." அப்படின்னு சொல்லி. இதுல இன்னொரு ஒரு பாயிண்ட் சொல்றாங்களே, "ஷி காட் எவரிதிங் இன் தி பிரெட்டன்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்" அப்படின்னு. நான் ஃப்ரெண்டே இல்ல டூடு. யாரு ப்ரோ நீ ஃப்ரெண்ட் எனக்கு? எனக்கு இந்த மாரி பண்றவங்க கூட ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு ஆசையா? அப்படின்னு மன்னிச்சவ கேட்டு, "நீ ஃப்ரெண்டும் இல்ல, ஒண்ணும் கிடையாது. நீ ஸ்கேம் பண்றது ஊருக்கே தெரிஞ்சு போச்சு இப்போ. உன் டபுள் ஸ்டாண்டர்ட் இங்க மாட்டிக்கிச்சு." அப்படின்னு சொல்லி ஒரு லாக்க போட்டு, பின்ன போட்டு அடிச்சுட்டாங்க. இந்த வீடியோ முடிவுல இது ஹேட்டா, கிரிட்டிசிசமான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமா, பொட்டேட்டோ அக்கா அவங்களோட இன்ஸ்டாகிராமே டெலீட் பண்ணிட்டாங்க. ஐ மீன் அவங்க ட்விட்டர டெலீட் பண்ணிட்டாங்க. இன்ஸ்டாகிராம் என்னாச்சுன்னு தெரியல. நான்லாம் ஃபாலோ பண்ணல. பார்க்கணும்லாச்சு. போய் திரும்பி வேற பார்க்கணும். ஆனா என்ன பண்ணாங்கன்னு தெரியல. பட் ட்விட்டர் டெலீட் பண்ணிட்டாங்க. அது பார்த்தேன். அதனால இப்ப என்னலாம் தெரியுது பாருங்க. இவ்ளோ விஷயம் நடக்குது. ஒரு வீடியோ டெக் பாஸு ஒரு வீடியோ போட்டு மொத்தத்தையும் டவுக்காலி காமிச்சிட்டேன் பண்ணி. இதுதான் மக்களே நிலைமை இப்போ. இந்த கன்டென்ட் உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா சொல்லுங்க. இந்த மாரி நெறைய கன்டென்ட், ஜாலி கன்டென்ட் நம்ம அப்படியே வைப் பண்ணிட்டு, நம்ம ஜாலியா வந்து இந்த வீடியோலாம் பார்த்துட்டு, என்னலாம் இருந்துச்சு, ஏதெல்லாம் இருந்துச்சுன்னு அவ்வளோ பாருங்க. இது மட்டுமே எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 மணி நேரம் வீடியோ இது. ஆனா, உங்கள என்ன 30 நிமிஷமா? 30 கூட வராது. 20 நிமிஷத்துல முடிச்சு குடுக்குற மாரி பார்க்கலாம். இந்த மாரி புடிச்சிருந்தா சொல்லுங்க. கமெண்ட்ல போடுங்க. பார்ப்போம். வேற என்னலாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு, வார நேரத்துக்கு வரட்டும். அதுக்கேத்த மாரி நம்ம பண்ணி பார்ப்போம். ஓகே. நான் அப்படியே இப்ப டாடா பை பை கிளம்புறேன். இந்த கன்டென்ட் உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா, சரி விடு திருப்பி திருப்பி சொல்லிட்டு நீங்களே காண்டாயிருவீங்க. புடிச்சிருந்தா என்ன வேணா பண்ணு மேன். ஜாலியா இரு மேன்.